வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிட்வா புயல் மண்சரிவுக்கான நிவாரணம் இனிவரும் காலங்களில் கிடைக்காது, அமைச்சர் அறிவிப்பு. போதனை மண்டபத்தில் தனியாக தேரர் செய்த செயல், விசாரணைகள் தீவிரம். கல்வி அமைச்சுக்கு முன்னால் போராட்டத்தில் குதிக்கவுள்ள முன்னாள் அமைச்சர். யாழில் சொகுசு வீட்டிற்குள் தென்னிலங்கை பெண்களின் செயல், போலீசாரின் முற்றுகையால் அம்பலம். இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவல் தீவிரம். வாகன உரிமையாளர்களுக்கு டின்னிலக்கம் கட்டாயமாக்கப்பட்டது. இலங்கையில் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு கை கொடுக்கும் இந்தியா. பாரமான வாகனங்கள், அதாவது லோட் கூட்டினா வர முடியாது, ஆனால் இன்று வரைக்கும் ஆயில் டேங்க் வருகின்றது. அபாண்டமான பொய்யை சொல்லி எங்களுடைய மக்களுக்கான இந்த போக்குவரத்தை தடை செய்வது. வற்றாப்பளையில் உள்ளக வீதிகள் சீரின்மையால் பாதிப்பை எதிர்கொள்ளும் பொதுமக்கள், நேரில் ஆராய்ந்த ரவிகரன் எம்பி. பாரிய மீண்டெழுதலை பதிவு செய்தது இலங்கை அஞ்சல் திணைக்களம். இந்து கோவிலுக்குள் சாமி சிலை முன் சிறுநீர் கழித்த இளைஞன், மக்களால் நையப்புடைப்பு. டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண்சரிவின் போது வழங்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண்சரிவுகளின் போது வழங்கப்பட மாட்டாதென அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அறிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்ட அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண்சரிவுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரையான நிவாரணம் வழங்கப்பட்டது. அது டிட்வா புயல் சேதத்திற்காக மட்டும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய சிறப்பு திட்டமாகும். அதேபோன்று இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண் சரிவுகளுக்கு அவ்வாறான நிவாரணம் வழங்க முடியாது. அதற்கு பதிலாக சாதாரண அனர்த்த இழப்பீட்டு திட்டத்தின் பிரகாரமே அவற்றுக்கான நிவாரணம் வழங்கப்படும். சாதாரண அனர்த்தங்களுக்கான இழப்பீட்டு தொகை கடந்த காலங்களில் 16 லட்சம் ரூபாயாக உள்ளது. அதனை நாங்கள் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ளோம். இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண் சரிவு அனர்த்தங்களின் போது பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு குறித்த இழப்பீட்டு தொகையே நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் காலத்திவில்வெல பகுதியில் உள்ள விகாரை ஒன்றை சேர்ந்த தேரர் தர்ம போதனை மண்டபத்தில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விகாரையை சேர்ந்த 47 வயதுடைய தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 119 எண்ணூடாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த இடத்திற்கு செல்லும் போது சந்தேக நபரான தேரர் தனியாக 4 அடி ஆழம் வரை தோண்டியிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக மீளப்பெறுமாறு வலியுறுத்தியும் அதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரியும் கல்வி அமைச்சுக்கு முன்னால் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை கூறியுள்ளார். தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து பெற்றோர்களும் எவ்வித பேதமுமின்றி இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கவுள்ள இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த அழிவுகரமான கல்வி சீர்திருத்தங்கள் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை இந்த போராட்டம் ஓயாதெனவும் அவர் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் வசிப்பவரின் சொகுசு வீட்டை வாடகைக்கு பெற்று விபச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட 4 யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளார். அந்நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள், ஆண்கள் என பலரும் மோட்டார் சைக்கிள்கள், கார்களில் வந்து செல்வதனை அயலவர்கள் கவனித்து வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன என்பதை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளனர். அது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் நேற்றைய தினம் வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர். வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது தென்னிலங்கையில் இருந்து விபச்சார நடவடிக்கைகளுக்காக அழைத்து வரப்பட்டிருந்த 3 பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய 4 போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவுவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்ஃபுளுவன்சா ஏ, பி மற்றும் இன்ஃபுளுவன்சா அல்லாத வைரஸ் நோய்களின் பரவலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மருத்துவமனையின் தொற்று நோய் நிபுணர் KVC ஜனக குறிப்பிட்டுள்ளார். இதே நேரத்தில் கொழும்பு மாவட்டத்தில் சிக்கன்குனியா நோயாளர்களின் அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தொற்று நோய் நிபுணர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டின் கடந்த 9 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 2170 அதிகரித்துள்ளது. 41 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய நிலைமை நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரசிலா சமரவீர தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் வாகனங்களை பதிவு செய்யும் போது அல்லது வாகன உரிமையை மாற்றும் போது வரி செலுத்துவோர் தமது டின் இலக்கங்களை சமர்ப்பிப்பது ஜனவரி 5ஆம் திகதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. புதிய வாகன பதிவு மற்றும் ஏற்கனவே உள்ள வாகனங்களின் உரிமை மாற்றங்கள் ஆகிய இரண்டிற்கும் இந்த விதிமுறை பொருந்தும் எனவும் கூறப்படுகிறது. புதிய உரிமையாளர் தனது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது வணிக பதிவு இலக்கத்துடன் சேர்த்து தனது டின் இலக்கத்தையும் திணைக்களத்தின் முறைமையில் உள்ளீடு செய்வது அவசியமாகும். நாட்டின் வரி வருமானத்தை முறைப்படுத்துதல் மற்றும் வரி வலையமைப்பை விரிவுபடுத்தும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உந்துருளிகள், கையுளவு இயந்திரங்கள், உளவு இயந்திரம் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு இந்த தேவை பொருந்தாதென மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியால் நாடளாவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட பாலங்களை புனரமைப்பதற்காக மேலும் 15 பெய்லி பாலங்களை இந்தியா வழங்க உள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் இதனை தெரிவித்துள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பெய்லி பாலம் பாதிக்கப்பட்ட மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு போக்குவரத்தை இலகுபடுத்த உதவுகிறது. இதற்கமைய கண்டி மற்றும் ராகலை பகுதிகளுக்கு இடையில் நேற்றைய தினம் திறக்கப்பட்ட பெய்லி பாலத்தை போன்றே மற்றுமொரு பாலம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வற்றாப்பளை தெற்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ளக வீதிகள் மிக கடுமையாக பாதிப்படைந்த நிலையில் காணப்படுவதால் அவ்வீதிகளை பயன்படுத்தும் மக்கள் பலத்த போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார். குறிப்பாக வற்றாப்பளை தெற்கு கிராம அலுவலர் பிரிவில் பள்ளவெளி 1ஆம் 4ஆம் 5ஆம் குறுக்கு வீதிகள் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளன. ஆகவே இவ்வீதிகளை பயன்படுத்தும் மக்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு குறித்த வீதிகளை சீரமைத்து தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடம் மக்களால் இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல் நிலைமைகள் தொடர்பாக நேரடியாக பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கைகளை எழுத்து மூலமாக கையளிக்குமாறு தெரிவித்ததுடன் குறித்த வீதிகளின் சீரமைப்பு தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சபில்குடா பகுதியில் கட்டா மைசம்மா என்ற இந்து மத கோவில் காணப்படுகிறது. இந்த கோவிலுக்குள் நேற்று நுழைந்த 26 வயது இளைஞன் கோவிலில் உள்ள சாமி சிலை முன் சிறுநீர் கழித்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் இளைஞனை பிடித்து நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். விசாரணையில் குறித்த இளைஞன் கர்நாடக மாநிலம் பிடர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இலங்கை அஞ்சல் திணைக்களம் 2025ஆம் ஆண்டில் திரைசேரியினால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்குகளை விஞ்சி நீண்டகால தேக்க நிலைக்கு பின்னர் ஒரு பாரிய மீண்டெழுதலை பதிவு செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை அஞ்சல் திணைக்களம் 13.1 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. இது திரைசேரி எதிர்பார்த்த இலக்கை விட அதிகமானதென அஞ்சல் மா அதிபர் ருவான் சத்குமார தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த அஞ்சல் ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனங்கள் 2025இல் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி ஜூன் 2025இல் 378 உப அஞ்சல் அதிபர்கள் நிரந்தர நியமனங்களை பெற்றுள்ளனர். அத்துடன் செப்டம்பரில் 1000 அஞ்சல் உதவியாளர்களின் நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் திறந்த போட்டி மூலம் 600 அஞ்சல் சேவை அதிகாரிகளை பணியமர்த்துவதற்கான ஆட்சேர்ப்பு நடந்து வருவதாகவும் பிப்ரவரி 2026இல் நியமனங்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அஞ்சல் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இதையும் தாண்டி மிக முக்கியமாக இன்னொரு இரு விடயத்தை பற்றி கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் பேச வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே நேற்றைய தினம் என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்டத்துக்கான கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் காரமுனை நிலம் சம்பந்தமாக சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, காரமுனை என்றது பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்திலே இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்ந்ததாக கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் நேற்றைய தினம் அவர்களுடைய சான்றுகள் அளிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. உண்மையிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு அதிகாரிகளை பழி சுமத்துவது மிகவும் புலியான விடயம். 2023ஆம் ஆண்டு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை இந்த காரமுன பிரதேசத்திலே குடியேற்ற வந்த பொழுது நான் அந்த இடத்திலே நின்று என்னுடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர் நின்று அந்த காணியாளர்களையும் அந்த இராணுவ அதிகாரிகளையும் அந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களையும் நாங்கள் அந்த இடத்திற்கு விரட்டி அடித்திருந்தோம். அந்த நேரத்திலே காரமுனையை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹிஸ்புல்லா அமைச்சர் வரவில்லை. அதே நேரத்திலே தான் மிக முக்கியமாக தற்பொழுது நான் சில அரசு அதிகாரிகளோடு பேசிய பொழுது சில வாகரை வடக்கு கோர்லைப்பற்று வடக்கு பிரதேசத்தில் இருந்த சிலர்
யுத்தம் காரணத்தினால் சிலர் இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று காணிகள் சில இடங்களை வழங்கியிருந்தால் அந்த மாற்று காணிகளை வைத்துக்கொண்டு மீண்டும் பூர்வமாக வாழ்ந்த காணிகளை கேட்கிறது நியாயமில்லை என்று அதிகாரிகள் சொல்றார். அந்த வகையிலே காரமுனை என்றது தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு பிரதேசம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட மட்டத்தில் ஆராயாமல் தயவு செய்து கௌரவ அமைச்சரும் இருக்கின்றார், பாராளுமன்றத்திலே இதுக்கான சில திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் அனுமதிக்க நாங்கள் முடியாது. அதே நேரத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம், மட்டக்களப்பிலே இருந்து கொழும்பு வரும் இந்த ரயில் சேவையை பற்றி மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் அறிந்த வகையிலே அரசாங்கங்கள் புதிய ரயில் சேவைகளை உருவாக்கியது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அரசாங்கங்கள் புதிய ரயில்வே ட்ராக்கை உருவாக்கியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அரசாங்கங்கள் புதிய புகையிரதங்களை கொண்டு வந்ததை கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே முதலாவது முறை 4 சேவைகள் மட்டக்களப்பில் இருந்து கொழும்புக்கு இருந்த ரயில் சேவைகளை ஒரு சேவையாக மாற்றிய ஒரு சாதனை, இந்த வரலாறு சாதனை செய்த பெருமை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சேரும். எங்களுடைய மாவட்டத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, காலையிலே 6:10 தொடங்கி கொழும்புக்கு வருவதற்கு இருந்த இந்த புகையிரத நிலையத்தை அவசான் கர்ணவா புகையிரத இந்த சேவையை தற்பொழுது 5 மணிக்கு ஆரம்பித்து அவர்கள் கல்லுயாயிலே போயிட்டு திருவண்ணாமலையில் இருந்து வர ரயில் செயலில் ஏறி மாறி போக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதே போலதான் கொழும்புல இருந்து வந்தாலும் கல்லுயாயில் இறங்கி மாறி வர வேண்டிய சேவை இருக்கின்றது. புலஸ்தினி என்ற அந்த ஒரு ரயில் சேவையை கடந்த அரசாங்கம் இருந்த பொழுது நான் பேசி அவசான் தப்பு என்ன புலஸ்தி என்ற சேவையை நான் பேசி கடந்த அரசாங்கத்தில் மட்டக்களப்பு கொண்டு இந்த புலஸ்தி என்ற சேவையை தற்பொழுது நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் நீங்கள் மட்டுப்படுத்துறீங்க. அதே போல தான் இரவு 8:15 மட்டக்களப்பில் இருந்து போன அந்த நைட் ரயிலை நீங்கள் முழுமையாக இல்லாமல் செய்திருக்கிறீங்க. அப்ப கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஜனாதிபதியுடன் பேசி ஒரு தேசிய விமானங்களை மட்டக்களப்புக்கு கொண்டு வர தேசிய விமான சேவை ஆரம்பிக்க முயற்சி மாவட்டத்தில் இருக்கிற ரயில் சேவை இல்லாம செய்து எங்களுடைய மக்களை கஷ்டத்துக்குள்ள தள்ளுவது ஏற்றுக்கொள்ள இயலாத விடயம். இந்த அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்திலே இதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த ரயில் சேவையிலே பாரமான வாகனங்கள் அதாவது லோட் கூட்டினா வர முடியாது. ஆனால் இன்று வரைக்கும் ஆயில் டேங்க் வருகின்றது. அபாண்டமான பொய்யை சொல்லி எங்களுடைய மக்களுக்கான இந்த போக்குவரத்தை தடை செய்வது வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். நன்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.